எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முக்கிய கோள்கள், அதாவது அதிக தசா காலங்களை கொண்ட ராகு மற்றும் குரு இணைவினுடைய அந்த யோக பலன்களை நாம் பார்க்கலாம். இந்த இணைவை ஜோதிடம் குரு சண்டால யோகம் என்று சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுதுன்றதையும் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ராகு ஜோதிடத்தில் ஒளிக்கோள்கள் மற்றும் பஞ்சமகா புருஷர்களுக்கு இணையாக 18 ஆண்டு காலம் தசாகாலத்தை கொண்ட எளிதில் எவராலும் கணிக்க இயலாத சுபாவம் கொண்ட ஒரு கோள். தனக்கென்று ஒரு சொந்த வீடு இன்றி, ஆட்சி வீடு உச்ச வீடு என்ற எதுவும் இன்றி, தன்னோடு இணைந்த அல்லது தன்னை பார்த்த கோளாக மாறி அவைகளின் பலன்களை தன் காரகத்துவத்தின் வழியாக தரும் ஒரு கோள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்ம ராகுவை பற்றி வீடியோக்களில் எல்லா வீடியோலையுமே இன்ட்ரடக்ஷனாக ராகு பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போது இவரோடு குரு இணையும் போது என்ன நடக்குது, எது மாதிரியான பலன்களை தருது, அது நன்மையா தீமையா என்பதை பார்க்கலாம். குரு பொதுவாகவே இயற்கை சுபர், 100% சுபத்துவம் கொண்ட கோள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மனித வாழ்வுக்கு நல்லன அல்லது தேவையான விஷயங்கள் அனைத்தையும் தரக்கூடிய கோள் என்பதால் அதை இயற்கை சுபர் என்று நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த நேர் எதிரி அப்படின்னு நேர் எதிர்ப்பதம், அதாவது ராகு என்பவர் இருள்கோள், இயற்கை பாபர். குரு என்பவர் இயற்கை சுபர், ஒளிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவர்கள் இருவரும் இணையும் போது எத்தகு மாற்றங்கள் நடக்கிறது. ஏன்னா குரு மிக முக்கியமான ஒரு கோள். ஜோதிடத்தில் இவருடைய பார்வைகள் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு தருகிறது, சாதனையாளர்களாக மாற்றுகிறது, செல்வந்தர்களாக மாற்றுகிறது. பெரிய தோஷங்கள் இருந்தார்கள் கூட குருவினுடைய பார்வை அதை நிவர்த்தியாக்குறது என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்பேற்பட்ட குரு ராகுவோடு சேர்ந்து விட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். இவர்கள் நெருங்கி இணையும் போது, நெருங்கி இணையதில் பல விஷயங்கள் நாம் பேசுவோம் இல்லையா? முதல் 8 டிகிரிக்குள்ளாக இணைவது முதல் தரமான இணைவு அப்படின்னு சொல்கிறோம். 8 டிகிரிலிருந்து 16 டிகிரி வரை இணைவதை 2ஆம் தர இணைவுன்னு சொல்கிறோம். 16லிருந்து 22 வரை 3ஆம் தர இணைவு. 22க்கு மேல் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் கூட 22 டிகிரி இடைவெளிக்கு மேல் இருந்தால் அது இணைவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒளி கலப்பு இல்லை, அதனால் இணைவு இல்லை. அந்த வகையில் 8 டிகிரிக்குள்ளாக, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 3 டிகிரிக்குள்ளாக குருவானவர் ராகுவோடு இணையும் போது கண்டிப்பாக தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய பலன்களை ராகுவுடன் பறிகொடுத்து நிர்கதியாக நிற்கிறார். சரிங்க. அப்போது ராகுவோடு இவர் பறிகொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இரு திசைகள் எடுத்துப்போம். ஏன்னா நம்முடைய தசா வரிசையில் நம்ம பராசர முனிவர் தசா வரிசையை கொடுத்துருக்கிறார். இதன் வரிசையில் தான் திசை நடக்கும். ஆரம்ப திசை எதுவோ அதை ஃபாலோடு பை மற்ற திசைகள்லாம் நடக்குன்றதை நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குது. இது டிஃபால்ட் ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் இல்லைங்களா? அப்போது அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முதலில் ராகு திசை வரும், அடுத்து குரு திசை வரும். ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்த ஒரு திசையாக தான் இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் குரு ராகுவோடு முழுமையாக இணைந்து விட்டால் ராகு மற்றும் குரு திசை எவ்வாறு செயல்படும்? 18 ஆண்டு காலம் முதலில் ராகு திசை நடக்கும், அடுத்து 16 ஆண்டு காலம் குரு திசை நடக்கும் இல்லைங்களா? இந்த இணைவில் கிட்டத்தட்ட 34 வருடங்கள் இல்லையா? மிகப்பெரிய பீரியட் லைஃப்பில் 34 ஆண்டு காலம்ன்றது மிகப்பெரிய இது. அதுவும் அரை பங்கு அல்லது 3/4 பங்குன்னு கூட சொல்லலாம். வாழ்நாளினுடைய 3/4 பங்கு ஆக்கிரமிச்சிடுறாங்க இந்த 2 பேரும். அந்த வகையில் இவருடைய இணைவு இருந்து நடந்தால் இவருடைய திசை எப்படி நடக்கும், அவருடைய திசை எப்படி நடக்கும்? இந்த நிலையில் முதல்ல குருவை சொல்லிடுவோம். குரு ஏன் குருவை சொல்லுவோம் அப்படின்னா, ராகுவினுடைய இயல்பு என்ன? தன்னோடு இணைந்த பார்த்த கேந்திரங்களில் இருக்கின்ற கோள்களினுடைய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை தான் அபகரித்து விடுகிறார், அவரை டம்மி பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல 8 டிகிரிக்குள்ளாக, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 3 டிகிரிக்குள்ளாக இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் முழுமையாக குருவானவர் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய பலன்களை பறிகொடுத்து விடுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ குரு எப்படி செயல்படுவார் அப்படின்னா, ஒரு நடுத்தரமாக அப்படின்றத விட கீழாக, ஒரு பெரிய ஏற்றமும் இருக்காது, பெரிய இறக்கமும் இருக்காது, நடுநிலையாக அந்த ஜாதகரை வழிநடத்தி செல்வார் 16 ஆண்டு காலம். இதில் நடுநிலையாக வழிநடத்தி போகிறதுல சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, புதன், செவ்வாய், குரு,
இவர்கள் எல்லாம் சுக்கிரன் இவர்கள் எல்லாம் 2 வீடுகளுக்கு அதிபதிகளாக வருவார்கள். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 2 ஆதிபத்தியங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாகவும் இன்னொரு ஆதிபத்தியம் கெடு ஆதிபத்தியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் திசை நடத்தினார்கள் என்று சொன்னால் அவருடைய தசாகாலத்தில் பாதி ஒரு ஆதிபத்திய பலனையும் இன்னொரு பாதி இன்னொரு ஆதிபத்திய பலனையும் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் குருவும் விதிவிலக்கல்ல. குருவும் 2 ஆதிபத்தியங்களை கொண்ட கோள். அந்த மாதிரி சமயங்களில் நல்ல ஆதிபத்தியத்தையும் பெருசாக உயர்வை தராமல் கெட்ட ஆதிபத்தியத்துடைய வேலை செய்யும் போதும் பெரிய தாழ்வை தராமல் நடுநிலையாக கொண்டு செல்வார். இதில் எப்போ பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவம் புத்திரம், குழந்தை பேரு இல்லைங்களா. ஒரு 2 பிரிவாக பிரிச்சுப்போம். முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், தம்பதிகள் அப்படின்னு வச்சுக்குவோம். பெற்றோர்கள் அல்ல, இப்போ தான் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க தம்பதிகள். அவர்களுக்கு இந்த இணைவில் இருந்து, அதாவது ராகுவோடு பலத்தை பறிகொடுத்த நிலையில் குரு திசை நடக்கிறது என்று சொன்னால் அங்கு அவர் குழந்தை பேற்றில் சிக்கலை உண்டாக்குகிறார், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை தருகிறார், கரு சிதைவை தருகிறார், அபார்ஷன் போன்ற விஷயங்களை தருகிறார், அல்லது குழந்தை பேரில் தாமதத்தை தருகிறார். குழந்தை பேருக்காக ஏங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருகிறார். இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் செல்வ செழிப்பு, சமூக அந்தஸ்து, தெய்வ பக்தி இவைகளுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதுதான் ஜோதிடத்தினுடைய அதிநுட்பமான ஒரு விஷயம். முக்கிய காரகத்துவத்தை, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் உயிர் காரகத்துவம், ஜடக்காரகத்துவம் என்று எல்லா கோள்களுக்கும் 2 காரகத்துவம் உண்டு. உயிர் காரகத்துவம் குருவை பொறுத்த மட்டில் புத்திரம், குழந்தை. ஜடக்காரகத்துவம் என்பது ஆன்மீகம், செல்வம், தங்கம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி இவையெல்லாம். அப்போது இந்த மாதிரியான இணையும் போது அல்லது பாதிக்கப்படும் போது முதலாவதாக பாதிக்கப்படுவது உயிர் காரகத்துவம் தான். ஜடக்காரகத்துவத்தில் பெரிய பாதிப்பு இருப்பதில்லை, பல ஜாதகங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவ்வாறாக அனைத்தையும் தந்து பங்களாவில் வாழக்கூடிய வாழ்க்கை, மிகப்பெரிய உயர் பதவிகள் எல்லாம் தந்து புத்திரத்தில் குறைய வைப்பார். இதுதான் நடக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பறிகொடுத்த, அதாவது ராகுவோடு தன் பலத்தை பறிகொடுத்த குரு எவ்வாறு செயல்படுவார்ன்றது இல்லைங்களா. ரைட். அப்போ குருவை பற்றி நம்ம பெருசாக இப்போ இந்த விஷயத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ராகுவை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். ஏன்னா பறிகொடுத்தாச்சு. ராகு அவரோட பலம் இருக்குது, குருவுடைய பலத்தையும் சேர்த்து வாங்கியிருக்காரு. 2 பலத்தையும் சேர்த்து திசை நடத்தக்கூடிய ராகு எங்கனம் செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தன்னுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா ஏமாற்று வேலை, ஊழல் செய்வது, பிறரை துன்புறுத்தி பணம் சம்பாதிப்பது, வெளியில் சொல்ல முடியாத கீழ்த்தரமான வேலைகளை செய்வது, அரசுக்கு விரோதமாக செல்வது, சட்டத்திட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது, இதெல்லாம் ராகுவினுடைய காரகத்துவம். அதன் வழியாக தங்கம் சேர்வது, சொத்து சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, பங்களா வாங்குவது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த புகழ் கீர்த்தியும் இருக்கும். ஆனால் இவர் இப்பேற்பட்ட மனிதர்னு தெரியாமையே மக்கள் அவரை நம்புவார்கள். மக்களை ஏமாற்றி தான் அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் அவர்களை நம்புவார்கள், தூக்கி கொண்டாடுவார்கள். இது யாருக்கும் வெளியில் தெரியாது. இது மாதிரியான நயவஞ்சகத்தனமான புகழ், பொருள் சேர்ப்பது தான் ராகுவின் காரகத்துவத்து வழியாக குருவினுடைய காரகத்துவம் செயல்படுவது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இவ்வாறாக ராகு செயல்படுவார். சரி, எவ்வளோ நாளைக்கு அந்த தப்பு வெளியே தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு திசை முழுக்க வெளியே தென்படாத அளவிற்கு ராகு பார்த்து கொள்வார். குரு திசை வரும்போது அல்லது குரு திசை தாண்டி மற்ற திசைகள் வரும்போது மாட்டிக்கொள்வார். எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா. கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாளைக்கு தீய பலன்கள் நடக்குதுன்றதை வச்சு சொல்கிறோம், தசா புத்தியை வச்சு தான் சொல்கிறோம். அதன்படி நடக்கும். சரிங்களா. இதுதான் ராகு குரு இணைவினுடைய அந்த உண்மையான தாத்பரியம். இதை தான் குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம். ஏன் அப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னா, குரு நல்லவர், சண்டாலத்தனத்தின் மூலமாக யோகத்தை சேர்ப்பது, நயவஞ்சகத்தின் மூலமாக, குள்ளநரித்தனத்தின் மூலமாக ஏமாற்று வேலைகள், ஊழல், சட்டவிரோதத்திற்கு புறம்பாக செயல்படுவது,
தாய் நாட்டிற்கு துரோகம் செய்வது, இந்த மாதிரி வேலைகளால் பணம் சேர்ப்பது. இன்றளவும் எல்லா நாட்டிலும் அந்த மாதிரி நபர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். சொகுசாக வாழ்கிறார்கள், வெளிப்படையாக தெரியாத வண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். அதை தான் குரு சண்டால யோகம் என்று ஜோதிடம் அவ்வப்போதே சொல்லி வைத்திருக்கிறது. சரி, இந்த அமைப்பு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். மேசத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா குருவானவர் 9க்குடைய பாக்கியாதிபதி, 12க்குடைய விரையாதிபதி. அப்படி இருக்கும்போது ராகு குருவினுடைய பலத்தை எடுத்தாச்சு இல்லையா? எப்படி செயல்படுவார் அப்படின்னா 9க்குடைய பாக்கியாதிபதி, அதாவது பூர்வீக சொத்தெல்லாம் அடையக்கூடிய நிலைமைகள், அதுக்கு ஓனர் ஆகிடுறோம். ஆனால் அதே சமயம் அதை தக்க வைத்து கொள்ளாமல் 12ஆம் இடத்து வேலையும் செய்யணும் இல்லையா? அதையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இழந்து நிர்கதியாக நிற்பது. அப்போது இது அப்போ நல்லதா கெட்டதா அந்த யோகம்ன்றதுக்கு பதில் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குதா? கண்டிப்பாக செல்வ சேர்க்கை உண்டு. ஆனால் தக்க வைத்து கொள்கிறார்களா, அது நிலையாக நிற்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அதனால தான் இந்த யோகத்தை நல்ல யோகம் இல்லை என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அனைத்தும் வரும். அதில் வேறு சுப அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை சிலர் தக்க வைத்துக் கொள்கிறார்கள், சிலர் இழந்து விடுகிறார்கள். ஆனால் வந்த யோகம் அந்த காலகட்டத்தில் அவர் சொகுசாக இருந்தார் அல்லவா? இப்போ நாம் அந்த ராகுவை பற்றி சொல்லும்போது அந்த 18 ஆண்டுகால தசா பற்றி மட்டும்தானே சொல்ல போகிறோம். இப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நல்லா இருந்தார் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். அப்போ அது நல்லது வழியில் வந்ததா கெட்டது வழியில் வந்ததான்றதெல்லாம் ஒரு வேறு வகையான விவாதம். அவரை சொகுசாக வைத்திருக்கும். அதை தக்க வைத்து கொள்வது அவரவருடைய திறமை. அதே போல் மற்ற கோள்களினுடைய அமைப்பை பொறுத்து இருக்கும். மேசத்தை பொறுத்தவரையில் சொத்து அனைத்தும் இருக்கும். ஆனால் அதனுடைய தசாகாலத்தினுடைய இறுதி பகுதியில் இழந்து நிற்பார் அல்லது பகுதியாக குறைந்திருக்கும். அதே போல் ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமாதிபதியாகவும் 11ஆம் இடத்து அதிபதியாகவும் செயல்படுவார். லாபம் இருக்கும். அதே சமயம் உடல் உபாதைகள் அல்லது ஒரு பெரிய டிஃபெக்ட் உடம்புல, அதுக்காக இந்த லாபத்தை எல்லாம் அதற்கு செலவழிக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். மிதுனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாதகாதிபதி 7க்குடைய பாதகாதிபதியாகவும் 10க்குடைய கர்மாதிபதியாகவும் செயல்படுவார். அனைத்தையும் தந்து வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய பிரச்சனைகளை தந்து வாழ்க்கையை விரக்தியாகி போகக்கூடிய நிலைமைகளெல்லாம் தருவார். எல்லாருக்கும் திருமண உறவில் நிம்மதி இருக்காது. அடுத்து கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6க்குடைய ரோகாதிபதியும் 9க்குடைய பாக்கியாதிபதியும் வருவார். எல்லாருக்கும் அதற்கு சமமாக நோயும் இருக்கும். எப்படி வந்ததுன்னே தெரியாது. அது டிஎன்ஏ ரிலேட்டிவாக இருக்கா இல்லை தானாக வந்ததா அப்படின்னு தெரியாது. ஆனால் தன்னுடைய வருவாயில் பாதி பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா பாதியை வந்துட்டு தன்னுடைய உடல் பிரச்சனைகளுக்கு செலவு பண்ணக்கூடியதாகவே இருக்கும். அந்த அமைப்பை தராரு. சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்குடைய ராஜ யோகாதிபதியாகவும் 8க்குடைய அஷ்டமாதிபதியாகவும் வருவார். யோகம் உண்டு, புகழ் உண்டு, கீர்த்தி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் சமூகத்தில் ஒரு நிலையை தக்க வைத்து கொள்வதற்காக வீண் விளம்பரங்களுக்காக செலவழித்து அல்லது வெளி மாநில யோகம், அது யோகம்னு சொல்கிறதா மோகம்னு சொல்கிறதான்னு தெரியல, மோகத்தின் வாயிலாக பொருளை இழப்பது போன்ற நிலைகளை எல்லாம் தருகிறார். கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4க்குடைய சுகாதிபதியாகவும் 7க்குடைய பாதகாதிபதியும் வருவார். சுகம் உண்டு, மாடு மக்கள் உண்டு, வண்டி வாகனம் உண்டு, வீடு உண்டு, மனை உண்டு. ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்காது. பஞ்சு மெத்தை இருக்கும், தூக்கம் இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரியான நிலைகளை தருவார். துலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3க்குடைய தைரியாதிபதியாகவும் 6க்குடைய ரோகாதிபதியாகவும் வருவார். சின்ன சின்ன சந்தோஷங்கள், வெளியூர் சுற்றுலாக்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு நோயை பிடித்து கொண்டு வருவது இல்லது ஏதோ ஒரு வகையில் உடல் அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு உடல் உழைக்காது. சித்திரம் வரைய சுவர் இருக்க வேண்டும் இல்லையா? சுவரிலேயே சித்திரம் இல்லைன்னு சொல்லுவோம். அதுபோல் மனம் இருக்கும் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு, ஆனால் உடல் ஒத்துழைக்காது. அந்த நிலையை தருகிறார். விருச்சகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2க்குடைய தனாதிபதியாகவும் 5க்குடைய யோகாதிபதியாகவும் வருவார். வாக்கிலே பிரச்சனை, பேச்சிலே அனைத்தையும் இழக்கக்கூடிய நிலையை தரும். அது பிறருக்கு வாக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லை அவசரப்பட்டு சொல்லிவிட்டு அதுக்கு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற நிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைகள் எல்லாம் தருவார். தனுசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னாதிபதி
அதே போல் 4 சுகாதிபதியாகவும் வருவார். இந்த நிலைகளில் தன்னுடைய லக்னங்களுக்கு பெரிய தீமைகளை செய்ய முற்பட மாட்டார் என்பதனால் ராகுவும் கூடுமானவரை நன்மையை அவர் செய்கிறார். ஆனால் குருவுக்கு இவர் எதிரி அப்படின்னும்போது ஒரு மாறுபட்ட பலன்களை அவர்கள் செய்கிறார்கள். அதனால் தனுசு லக்னத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய சொந்த முடிவு சில நேரங்களில் வில்லங்களை தரும். அதனால் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம தனுசுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆலோசகரை வைத்து அதன் மூலமாக முடிவுகளை எடுக்க வேண்டும்னு சொல்கிறோம். அதே போல் மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தைரியாதிபதி 12 விரையாதிபதியாக வருகிறார். பணம் வருவாய் உண்டு, சொத்து சேர்க்கை உண்டு, வீணாகவே செலவழித்து நான் சொல்லுவாங்க நல்ல வாயம் சம்பாதித்து நால வாயம் செலவழித்த கதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி இவருக்கு உழைப்பில்லாமல் செல்வ செழிப்பு சொத்து எல்லாம் இருக்கும். ஆனால் அதை வீணாகவே அழித்து ஒழித்திருப்பார். கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனாதிபதி லாபாதிபதி நல்ல ஒரு அமைப்பு. இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய குரு நல்ல செய்வார் என்ற பட்சத்தில் ராகுவும் அதை செய்கிறார். நல்ல வருவாய் வழிகளை தருகிறார். ஒரு நல்ல ஒரு தொழில் ஸ்தாபனத்துடைய நிர்வாகியாக ஆக்குகிறார். அதன் மூலியமாக கோடிகளில் புரள வைக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் தருகிறார். இவருக்கும் வாக்கில் பிரச்சனை இருக்கும். அதே போல் தன்னுடைய சமூகத்தில் எப்படி பேசணும்னு தெரியாமல் தேவையில்லாமல் தன் தவறுகளை வெளிப்படையாக சொல்லியோ அல்லது வேறு வகையாக சொல்லியோ மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் தருகிறது. மீனத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு லக்னாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வருகிறார். இவருக்கும் தன்னுடைய சொந்த செயல்கள் ஈகோ இதால் லாஸ் இருக்கும். சம்பாத்தவைகளெல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த ஈகோவாலேயே உயர்நிலையை அடைய முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் இந்த ராகு அவருடைய திசையில் இந்த அமைப்பை தருவார். ஆக மொத்தத்தில் தன் திசையில் குருவினுடைய ஆதிபத்திய பலன்களை தன் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, குப்பை அள்ளுவது, கழிவு நீர் அகற்றுவது, கழிவு நீர் மேலாண்மை அது சம்பந்தமான வேலைகள் இருப்பது, மீன் கருவாடு என்று நாட்டம் அடிக்கக்கூடிய தொழில் செய்வது, வாசனாதி திரவியங்கள், அதுபோல் மாமிச தொழில், ஏமாற்றுவது, தண்டால் வட்டிக்கு விடுவது, சுற்றுலாத்துறை, ரசாயனத்துறை இவைகளெல்லாம் ஈடுபட்டு பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய நல் வாய்ப்புகளை தருகிறார். அதே போல் குரு தன் திசையில் தன் காரகத்துவங்களை எவ்வளவு இடைவேளையில் இணைகிறாரோ அதன் அடிப்படையில் செய்யாமலும் இருப்பதும் இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். 8க்குள்ளே இருக்கும்போது முழுமையாக சரண்டர் ஆகிட்டு இப்படி செயல்படுறார். 8லேருந்து 16 டிகிரிக்குள்ளே இருக்கிறாருன்னா ஓரளவுக்கு அவருடைய பலத்தை தக்க வைத்திருப்பார். அதனால் அவரும் தன்னுடைய பலன்களை செய்வார். 16 டிகிரிக்கு மேல் இருக்கும்போது கிட்டத்தட்ட 60% குரு நல்ல பலனோடு இருப்பார். அவர் நன்மைகளை செய்து கொண்டு தான் இருப்பார் அவருடைய திசையில். 22 டிகிரிக்கு மேலே இருந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் இனிவே இல்லை. அவர் தனியாக செயல்படுவார், இவர் தனியாக செயல்படுவார் என்பதை ரொம்ப துல்லியமாக கணிச்சு தான் சொல்லணும். பார்த்த உடனே மேம்போக்காக சொல்லக்கூடியது ஜோதிடம் அல்ல என்பதை பல இடங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது ராகு திசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை இந்த அமைப்பை கொண்ட அந்த இரு கோள்களும் முழுமையாக இணையும் போது ராகு அதனுடைய பலனை செய்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா. இது எப்படி வரணும் அப்படின்னா சரியாக மத்தியம வயதில் வரணும். அதாவது இப்படி எடுத்துக்குவோம், 30 வயசுக்குள்ளாவே ராகு திசை 30 வயசுக்கு மேலே குரு திசை வருதுன்னா இது வீண் பால். அதாவது முழுமையாக இணைந்த குரு இந்த அமைப்பு சொல்கிறேன், குருவும் ராகுவும் இணைஞ்சு இப்படி வந்தால் வீண் பால். ஏன்னா 30 வயசுக்கு முன்னாடி இளம் பிராயம், அதில் ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அந்த நல்ல திசை 30 வயசுக்குள்ளாவே முடிஞ்சு போயிடுது. உழைச்சி தன்னுடைய சொந்த சம்பாதியத்தில் வாழ்க்கை நடத்தக்கூடிய சமயத்தில் அந்த தன்னுடைய பலத்தை பறிகொடுத்த குருவினுடைய திசை வருவது வீண் பால். ஸோ எப்படி வரணும்னா 30க்கு மேலாக இந்த 2 திசைகளும் வந்ததுன்னா வாழ்க்கையினுடைய அந்த பெரும்பகுதி அந்த 34 வருஷம் அதில் வந்துடுது இல்லையா. அப்போ ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஆகவே இந்த அமைப்பு எத்தனை பாகை குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார், எந்த வயதில் யாருடைய திசை வருகிறது என்பதையெல்லாம் வைத்து தான் அது நல்ல இணைவா, அது யோகமா பாதகமா என்பதை கணிக்க முடியும். அப்போது எடுத்த மாத்திரத்திலே இந்த இணைவை துர் அமைப்பு அப்படின்னு சொல்வது தவறு. அதனுடைய இணைவுகள் பாக இடைவெளிகள் எந்த வயதில் வருகிறது, என்ன ஆதிபத்தியத்தை கொண்டவராக குரு அந்த லக்னக்காரர்களுக்கு இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற கோள்களினுடைய இணைவுகளை நம்ம விரிவாக பார்க்கலாம்.